தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாங்கெல்லாம் ரவான ரவுடி. வெளியில தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதேன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் நாங்க எப்பவுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா என்கிற மண்டபத்திரம் வடிவேலு ரெஞ்சுக்கு பிரியாணி கடையில் ஓசி பிரியாணி சிக்கன் பக்கோடா கேட்டு மிரட்டி விட்டு போலீசில் சிக்கிய துக்கடா பாய்ஸின் வீடியோ காட்சிதான் இது. சென்னை மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்தவர் 51 வயது மஸ்தான். அதே பகுதியில் கடந்த 15 வருடங்களாக பிஸ்மில்லா சிக்கன் பிரியாணி பக்கோடா என்ற பெயரில் தள்ளுவண்டி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல கடையை நடத்தி கொண்டிருந்த மஸ்தான் மதிய உணவுக்கு வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது கடையை வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்த இருவர் 3 பார்சல் சூடான பிரியாணி மற்றும் சிக்கன் பக்கோடா கேட்டு உடனடியாக பார்சல் செய்யும்படி கூறியிருக்கிறார்கள். அவசரமாக பார்சல் செய்த வடமாநில இளைஞர் பிரியாணி மற்றும் பக்கோடாவிற்கு 350 ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த இருவரும், எங்களிடமே பணம் கேட்கிறாயா? நாங்கள் லோக்கலில் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? இப்போதான் ஜெயில இருந்து வந்திருக்கோம் என மிரட்டியதோடு இடுப்பில் மறைத்து சொருகி இருந்த கத்தியை சட்டையை தூக்கி காண்பித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பிரியாணி வாங்க, அப்போ அந்த காசு வாங்கியிருக்கேன். பக்கோடா வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர். என்ன வண்டி அது? என்ன வண்டியில்? அதே ஹோண்டா வண்டி, ஆக்டிவா தான் வந்திருக்காங்க. எவ்வளோ காசு எவ்வளோ கேட்டீங்க? பிரியாணி பக்கோடா வாங்கி காசு எல்லாம் இருந்துச்சு 350 ரூபா சார். 350 ரூபா ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓனர் நம்பர் கூட நான் ஃபோன் போடுறேன். அதை ஃபோன் என்கிட்ட நம்பர் வாங்கி ஃபோன் போட ஃபோன் அடிக்கல வந்து பாய் நீ ஒரு நிமிஷம் இருக்க மட்டும் நான் ஃபோன் போடுறேன். ஏன் செல் பிடிக்கிற நீ செல் கொடுறா, நீ ஏன் இந்த ஏரியாவில் நான் தெரியுமா அப்படி கத்தி வச்சு செல் கொடு, நீ லோக ஃபோன் பண்ணுற. எவ்வளோ பேர் கத்தி? பெரிய கத்திருக்கேன். நாங்கள் அவ்வளோ பெரிய கத்திருக்காரு. நீங்கள் வெட்டுறாங்களா? ஆமாம். எங்கே வச்சுருந்தாங்க? அங்கே சைடில் வச்சுருக்கேன். அதை உள்ளே போயிட்டு பதறி போன பிரியாணி கடை ஊழியரான வடமாநில இளைஞர், காசெல்லாம் வேணாம் சார், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க சார் என கெஞ்சி உள்ளார். உடனே அவர் பயந்ததை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு கல்லாவில் இருந்த 700 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கடையை காலி செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு விட்டு கடைக்கு வந்த ஓனர் மஸ்தானிடம் நடந்தவற்றை ஊழியர் கூறியுள்ளார். இது குறித்து மஸ்தான் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வண்டி ஓட்டுனவரை பின்னால் உட்காந்து வரான். வண்டி ஓட்டுனவர் கத்தி வச்சிருந்தார பின்னால் வந்து அது வண்டி பின்னாடி பின்னால் வந்து சச்சின் ஸ்டேஷன்ல இருக்க அவருக்கு. சச்சினா? இந்த ஏரியா உங்க சச்சின்? கடை பேர் சச்சின். புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியை சேர்ந்த 28 வயது மதன், 25 வயது சச்சின் என தெரிய வந்தது. உடனடியாக தாம்பரம் கடப்பேரி பகுதியில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த 2 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்து வந்து முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். ஜெயிலில் இருந்து வெளியே வந்த நிலையில் சரக்கு வாங்கி வைத்துவிட்டு சாப்பிடுவதற்கு பிரியாணியும் சைட் டிஷ்ஷுக்கு சிக்கன் பக்கோடாவையும் மிரட்டி வாங்கியது தெரிய வந்தது. மேலும் கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்ததையும் ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகு 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் பட்டா கத்தியை பறிமுதல் செய்தனர். நீங்க தான் பெரிய ரவுடிங்களா? சரி 2 பேரும் வந்து வண்டியில ஏறுங்க, ஓசியில சோறு சாப்பிடலாம் என இருவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.